الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم لا تصوموا حتى تروا الهلال ولا تفطروا حتى رؤيته أو كما كان عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய நோன்பை அடைந்து 26 நோன்புகளை பூர்த்தி செய்துவிட்டு 27வது நோன்பு நோற்றவராக நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். அல்லாஹ் எதற்காக இந்த ரமலான் நோன்பை நமக்கு கடமையாக்கினானோ அந்த இறையச்சத்தை தக்வாவை நமக்கு முழுமையாக தந்து ரமலானை அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களும் இந்த ஒரு மாதத்திலே எப்படி செயல்பட்டோமோ, இபாதத்துக்கள் அமல்கை செய்தோமோ அதே போல செய்து தக்வாவுடைய நல் அடியார்களாக நம்மை ஆக்கி நல்லது புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே பரவலாக ஒரு விவாதப் பொருள் ஒன்றை பற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்துடைய பொதுமறையாக எங்கள் வேதம்தான் வர வேண்டும் என்று கிறிஸ்துவர்களும், இல்லை இதற்கு முழு அதிகாரமுள்ள 2000 வருடங்களுக்கு மேல் பழமையான திருக்குறள் தான் உலக பொதுமறையாக வர வேண்டும் ஒரு சாராரும், குர்ஆனை ஒரு சாராரும், இப்படி பல்வேறு விதமான மக்கள் எது பொதுமறையாக வர வேண்டும் என்று ஒரு விவாத பொருளாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். பொதுமறை என்று சொன்னால் ஒரு சாராருக்கு மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், எல்லா துறைக்கும், பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும், சகோதர சமுதாயத்தினருக்கும், அறிவியலிலேயும் பொருளாதாரத்திலேயும் அரசியலிலேயும் எந்த நூல் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதைத்தான் பொதுவான மறையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் அறிவியலுடைய வளர்ச்சியிலே உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு உள்ள நபருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண நபர்கள் எல்லாம் நேரடியாக சென்று அந்த தகவலை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒரு வசதி படைத்தவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம்
பறவையுடைய காலிலே காகிதத்தை தபாலை கட்டிவிட்டு தூது சொல்லுவார்கள். இப்படியே பல வருடங்கள் கடந்தோடிய பின்பு ஒரு நவீன கண்டுபிடிப்பாக டெலிகிராம் தந்தி வந்தது. ஒரு தாளுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தந்தியின் மூலமாக சொல்லப்பட்ட தகவலையே மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக மக்கள் எல்லாம் பரிமாறிக்கொண்டார்கள். காலங்கள் கடந்தது. டெலிஃபோன்கள் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒரு சில இடங்கள் போஸ்ட் ஆஃபீஸிலோ அல்லது சில வசதி படைத்தவர்கள் வீட்டிலோ இருந்தது. ஒரு நபர் வெளிநாட்டில் இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் என் அம்மாவை, என் அத்தாவை, என் மனைவியை இத்தனை மணிக்கு நான் ஃபோன் போட சொல்கிறேன் வந்துட சொல்லணும்னு சொன்னால் காலையில் 11 மணிக்கு ஃபோன் போட சொன்னால் 9 மணிக்கு வந்து உட்காந்துருவாங்க. இப்படியான தொடர்பு சாதனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்று எந்த அளவு இந்த தொடர்பு துறை முன்னேறி வந்துவிட்டது சொன்னால் ஒரே வினாடியிலேயே முகம் பார்த்து பேசக்கூடிய வீடியோ கால் என்ற முறைக்கு இன்றைய தொலைத்தொடர்பு துறையிலே இந்த உலகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துவிட்டது. அதே போல மருத்துவ துறை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்க்கும் எப்படியும் மருந்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தினம் தினம் ஆராய்ச்சி செய்து மனிதனுடைய ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் இதய மாற்று அறுவை சிகிச்சையிலிருந்து கேன்சர் போன்ற நோயிலிருந்து பல்வேறு நோய்க்கு தீர்க்க முடியாத நோய்க்கு கூட மருந்துகளை கண்டுபிடித்து இன்னைக்கு அறிவியல் துறை மருத்துவத்துறையில் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே போல விண்வெளி துறையிலே ஒரு காலத்திலே பூமியிலே ஒரு ஊரிலிருந்து மற்ற ஒரு ஊருக்கு செல்வதற்கே மிகவும் சிரமமான சூழ்நிலை இருந்த காலம் போக இன்று 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டத்தில் சந்திரனிலே காலடி வைத்த போது உலகமே வியந்து பார்த்தது. என்னடா இவ்வளவு மாற்று கிரகத்திலேயே வேறு கோள்களிலேயே மனிதன் காலடி வைத்து விட்டான், அறிவியல் வளர்ந்து விட்டது என்று ஆச்சரியப்பட்ட காலம் போய் 21ஆம் நூற்றாண்டிலே செவ்வாய் கிரகத்திலே மனிதன் வாழக்கூடிய சக்தி இருக்கின்றதா, செவ்வாய் கிரகத்திலே மனிதன் குடிபெயரக்கூடிய காற்றும் நீரும் இருக்குகின்றதா என்று ஆராய்ச்சி படக்கூடிய நிலவிலே இன்றைய விஞ்ஞானத்திலிருந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விண்வெளி துறையிலே இன்று விண்ணுலகத்துக்கு சென்று விண்ணிலே சென்று சில மாதங்கள் தங்கிவிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு கூட வன்னியல் துறை அறிவியல் அவ்வளவு வளர்ச்சி இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளை எல்லாம் நான் இப்போது கூறினேன். தொலைத்தொடர்பு துறை, விண்ணியல் துறை, மருத்துவத்துறை இவையெல்லாம் இவ்வளவு பிரமிக்கத்தக்க முறையிலே அறிவியல் வளர்ச்சி அடைய போகின்றது என்ற கருத்தை ஒரு 500 வருடங்கள் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்னால் ஏதாவது ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளுவானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரேடியோ வந்தபோது கூட அது செய்தி வாசிப்பை கூட ஆச்சரியமாக கேட்ட உலகம்தான் இந்த உலகம். அப்படி என்று சொன்னால் 500 வருடங்களுக்கு முன்பு இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்றிருக்கவே மாட்டார்கள், நாமும் ஏற்றிருக்க மாட்டோம். ஆனால் இவையெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பே திருக்குர்ஆன் ஷரீஃபிலே தகவல் தொடர்புயாக உது பறவை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு அனுப்பி தந்தான். சுலைமான் நபிக்கு உது பறவை மூலமாக எந்த இடத்திலெல்லாம் பிரச்சனை தேவைப்படுகின்றதோ அந்த செய்தியை கொண்டு சேகரித்து கொண்டு வந்து சொல்லக்கூடிய நிலைமையை கொடுத்தான். கண்ணியமானவர்களே, இப்படி எல்லா துறைகளுமே இந்த குர்ஆன் ஷரீஃபில் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஷரீஃபிலே எதற்காக அறுக்கப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும், கட்டளைகளை கற்பிக்க வேண்டும், தொழுக வேண்டும், அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், ரசூலுக்கு வழிபட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே திருமறை வரப்பட்டது. என்றாலும் கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வசனங்கள்
குர்ஆன் ஷரீஃபிலே வானத்தை பற்றியும் பூமியை பற்றியும் ஆராய்ச்சியை முன்னோக்கக்கூடியதை பற்றியும் அறிவியலை பற்றியும் குர்ஆன் ஷரீஃபிலே 6666 வசனங்களிலே 500க்கும் மேற்பட்ட வசனங்கள் அறிவை தூண்டும் விதமாக ஆராய்ச்சியை தூண்டும் விதமாக உள்ள ஆயாத்துக்களை தந்திருக்கின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுவான், அஃபலா யததப்பருன குர்ஆன அம் ஃபீ குலூபிஹிம் அலா ஃபீ குலூபி அக்ஃபாலுஹா. அந்த அல்லாஹ் தஆலா தந்த அறிவை கொண்டு நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உங்களுடைய இதயங்கள் என்ன? ஃபீ அலா குலூபி அக்ஃபாலுஹா, இதயங்கள் பூட்டிடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் என்ன சொல்கின்றது? எல்லா விஷயத்தை பற்றியுமே ஆராய்ந்து பாருங்கள். சொல்வார்கள், 1000 ரக்அத்துக்கள் நஃபிலான வணக்கங்கள் தொழுவதை விட அல்லாஹ்வை பற்றி சில நிமிடங்கள் சிந்திப்பது, அல்லாஹ்வுடைய மக்லூக்காத்துக்களை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்பது 1000 ரக்அத்துக்கள் ஒன்றுமில்லாமல் குனிந்து நீங்கள் எந்திரிப்பதை விட சிறந்தது என்று சொன்னார். அந்த அல்லாஹும் ரசூலும் ஆய்வை தூண்டுகின்றார்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் உள்ள அறிவை நீங்கள் ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணமாகி ஒரு பெண் கர்ப்பமாகிவிட்டால் அந்த பெண்ணுக்கு குறிப்பிட்ட 9 அல்லது 10 மாதங்களே குழந்தை பிறக்கும் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே 1400 வருடங்களுக்கு முன்னாகவே அல்லாஹ் அறிவியலை சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு இந்த குழந்தையுடைய கருவிலே ஒரு விந்து துளி செல்கின்ற பொழுது அந்த விந்து துளியை நாம் இரத்த கட்டியாக மாற்றுகின்றோம். அதை அப்படியே சதை துண்டாக மாற்றுகின்றோம். அதற்கு பின்னாடி அந்த சதை துண்டிலே எலும்புகளை கோர்வு செய்கின்றோம். அந்த எலும்புக்கு பின்பு கசனுல் லஹ்மி இல்லாமா சதையை கொண்டு முது உருவமான ஒரு மனிதனை தோற்பிக்கின்றோம். சும்மா அன்ஷானா ஹல்கன் ஆகர், பின்புதான் அந்த ஒரு கருவிலே உருவாக்கப்பட்ட அந்த உருவத்திற்கு ரூஹ் ஊதுகின்றோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்கின்ற குர்ஆன் சொல்கின்ற இந்த பிந்து துளி, இரத்த கட்டி, சதை பிண்டம், எலும்பு, அதற்கு பின்னாலே சதைகளால் உருவாக கொடுக்கப்பட்டதுதான் அந்த கருவியில் உள்ள குழந்தைகள் துடிக்க ஆரம்பிக்கின்றது. சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர் என்று சொன்னால் அதற்கு பின்புதான் எப்பொழுது அந்த கருவிலே உள்ள குழந்தைக்கு நாம் ரூஹை கொடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் அது முழுமையான படைப்பாக மாறும் என்று கூறுகின்றான். இன்றைய ஆராய்ச்சி அப்படியே குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வழிமொழிகின்றது. 40 நாட்கள் விந்து துளிகளாகவும், 40 நாட்கள் இரத்த கட்டியாகவும், 40 நாட்கள் சிறிய சதை பிண்டமாகவும், 40 நாட்கள் எலும்பு கோர்க்கப்பட்ட கோர்வையாகவும், அதற்கு பின்பு சதையினால் கோர்வை செய்யப்படுகின்றது. இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் சொல்கின்றது. எந்த காலத்தில் குர்ஆன் சொல்ல தெரியுமா? அறிவியல் என்றால் என்ன, கர்ப்பம் என்றால் என்ன, வயிற்றில் என்ன இருக்குகின்றது, குழந்தை இருக்கின்றது, அவ்வளவுதான் தெரியும். இந்த காலத்திலே நான் சொன்னேனே 500 வருடத்துக்கு முன்பு இந்த தகவலை சொன்னால் கூட மக்கள் நாம் ஆச்சரியப்படுவார்கள். இல்லை, இந்திய அறிவியல் விஞ்ஞானத்தை அன்றே குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் கூறி காட்டுகிறார் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது அறிவியலுக்கும் ஒரு சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் இந்த விஞ்ஞானத்துக்கும் தலை சிறந்த முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு பொருள் தான் குர்ஆன். இன்றைக்கு சமீபத்தில் விண்வெளிக்கு சென்று வந்தார்கள். சுனிதா வில்லியம்ஸும் மோல்டாரும் என்பவர்கள் சென்று வந்தார்கள். எல்லாரும் ஆச்சரியமாக சென்றார்கள். இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 9 மாதம் அந்த விண்வெளியிலே சென்று தங்கி வந்து விட்டார்கள். விண்வெளிக்கு சென்று வந்து விட்டார்கள். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறவில்லையா, யா மஅஷர் ஜின்னி வல் இன்ஸ் இனிசாதாத்தும், யா மனித கூட்டங்களே, ஜின் கூட்டங்களே, உங்களால் முடிந்தால் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர், வானம் பூமியுடைய முகடுகளை நீங்கள் கடந்து சென்று பேற்று குளத்துக்கு சென்று கொள்ளுங்கள். தன்ஃபுது, நீங்கள் செல்லுங்கள். வலா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான், அவ்வாறு சென்றீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மாபெரும் சக்தியினால் தான் முடியுமே தவிர குர்ஆன் சொல்கின்றது நீங்கள் செல்ல முடியாது என்று கூறவில்லை. அப்படி செய்யணும்னு சொன்னால் உங்களை தனிப்பட்ட முறையிலே எந்த சக்தியையும் கொண்டு செல்லவில்லை, அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு தான் நீங்கள் செல்கின்றீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றது.
யோசிக்கலாம். இதே ஆயத்துக்கு சில வருடங்களுக்கு முன்பு கூறப்பட்டவர்களால் வேறு விதமாக விளக்கம் சொன்னார்கள். இன்றைய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியடைய குர்ஆனுடைய தஃசீர்களை வல்லுநர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது இந்த புதுவிதமான விளக்கம் கற்றுத் தருகின்றார்கள். ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌனை உங்களுக்கு காட்டுவேன் என்று சொன்னான். நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். அல்லாஹ் குர்ஆனை ஃபிரௌனை ஒரு காட்டுவேன் என்று சொன்னானே, எப்படி உங்களுக்கு காட்டுவான்னு சொல்லுகின்ற பொழுது அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட பொழுது பின்பு எல்லாரும் மூழ்கிவிட்டார்கள். ஃபிரௌனுடைய உடம்பை விட்டு நீருக்கு மேல் மிதந்து இறந்து விட்டான் என்று காட்டினான் அல்லாஹ். இதைத்தான் அந்த விளக்கமாக எடுத்துக்கொண்டார்கள். பிற்காலத்திலே ஃபிரௌனுடைய உடல் நைல் நதியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட போது சொன்னார்கள், இந்த ஃபிரௌனை உங்களுக்கு நான் அத்தாட்சியாக ஆதாரமாக வைத்து காட்டுவேன் அல்லாஹ் சொன்னான, இதைத்தான் கூறுவேன் என்று விளங்கிக் கொண்டார்கள். அதே போலதான் இந்த வசனத்திலே வானத்தை விட்டும் பூமி விட்டும் விண்வெளிக்கு செல்லக்கூடிய மனிதனால் முடியும் என்று சொன்னால் போக முடியும். வல்லமிக்க அல்லாஹுடைய சக்தியை கொண்டுதான் போக முடியும் என்பதை கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் திருக்குர்ஆன் வாயிலாக எண்ணற்ற பல கருத்துக்களை விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன் சரி எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றது. குர்ஆன் சரி அறிவியல் துறை, பொருளாதாரத்துறை என்று சொன்னால் ஒரு காலகட்டத்திலே யூசுப் நபியுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்படுகின்றது. அந்த பஞ்சத்தை பஞ்சம் வந்தால் எவ்வாறு கையாள முடியும், எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் வழிவகுத்து காட்டுகின்றது. ஒரு அரசாட்சி செய்கின்ற பொழுது எவ்வாறு அரசாட்சி செய்ய வேண்டும் என்பது சுலைமான் நபியுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றது. எல்லா விதத்திலேயுமே அரசியலை பற்றி அண்ணனும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றது. இவையெல்லாம் குர்ஆன் ஷரீஃபிலே அறிவியல் பற்றி இவ்வளவு உயர்வாக தெளிவான கருத்துக்களை எடுத்துரைத்தாலும் கூட இன்றைக்கு அறிவியல் துறையிலே வல்லரசுகளாக எங்கள் நாட்டை சார்ந்தவர்கள்தான் நாங்கள் அறிவியல் துறையிலே மும்முரமாக இருக்கிறோம், எங்களுடைய கண்டுபிடிப்புகள் தான் நோபல் பரிசுகளை வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைய காலகட்டத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ நாடுகள், கிறிஸ்துவர்கள் ஒரு காலத்தில் எந்த அளவு இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு எதிரானவராக இருந்தார்கள். கிறிஸ்துவ மக்கள் அறிவியல் கண்டுபிடிப்பு அறிவை பயன்படுத்தி எதுவுமே செய்யக்கூடாது என்றிருந்தார்கள். நாமெல்லாம் ஒரு விஷயத்தை வரலாற்றை கேள்விப்பட்டிருப்போம். சுவனத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், ஆதமே இந்த கோதுமை கனி இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று கூறி காட்டினான். சாப்பிட்டார்கள், அல்லாஹ் பூமிக்கு அனுப்பிவிட்டான். இது நாம் கேள்விப்பட்ட அனைத்து விளக்கங்கள். கிறிஸ்துவ உலகம் அந்த கிறிஸ்துவ மதம் சார்ந்த பாதிரிமார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வெளிரங்கத்திலே தான் மரம் என்பது பொருள், ஆனால் வெளிரங்கத்திலே உண்மையிலே அந்த மரத்தை நெருங்காது என்று சொன்னால் எந்த விஷயத்தையும் உங்கள் அறிவை கொண்டு ஆராய வேண்டாம், அறிவியல் பக்கம் நீங்கள் செல்லவே வேண்டாம். அப்படி நீங்கள் அறிவியல் பக்கம் ஆய்வின் பக்கம் சென்றால் அது இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாக உண்டாக இருக்கும். ஆகையா நீங்கள் அறிவியலே வேண்டாம் என்றது அன்னைக்கு ஐரோப்பிய கண்டம். இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் உலகம் உருண்டை என்பதை கண்டுபிடித்தவர் யார் என்று சொன்னால் கலிலி என்பதை நான் வரலாற்று புத்தகத்திலே படித்திருப்போம். கலிலி அதற்கு முன்பு வரை அரிஸ்டாட்டிலுடைய தத்துவமான உலகம் தட்டை தான் என்ற கொள்கையுடையவர்கள். இந்த அது மட்டுமல்லாமல் இன்றைய அறிவியல் கூற்றுப்படி சூரியனை சுற்றித்தான் அத்தனை துணை கோள்களும் சுற்றி கொண்டிருக்கின்றது. எல்லா கோள்களும் யுரேனஸ், நெப்டியூன், புதன், வியாழன் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த அறிவியல் கட்டுப்பாடு. ஆனால் அந்த காலத்திலே நான் சொல்வது 13, 14, 15, 16 போன்ற நூற்றாண்டுகளிலே என்ன கொள்கைகளை இந்த கிறிஸ்துவர் கொண்டிருந்தான்னு சொன்னால் உலகத்திலே மையமானது பூமி தான். இந்த பூமியை வைத்துத்தான், பூமியை சுற்றித்தான் எல்லா கோள்களுமே சுற்றி கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இறைவன் இந்த பூமியைத்தான் மனிதன் வாழ்வதற்காக படைத்தான். ஆகையால் இந்த மையப்பொருளை மையப்படுத்தித்தான், இந்த பூமியை மையப்படுத்தித்தான் எல்லா பொருள்கள் எல்லா கோள்களும் சுற்றி கொண்டு இருக்கின்றது என்ற அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த தத்துவத்தை தான் அன்றைய உலகம் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றது. காலங்கள் ஓடுகின்றது. கலிலியோ வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், இல்லை,
சூரியனை சுற்றித்தான் அனைத்து கோள்களுமே சுற்றி கொண்டிருக்கின்றது. பூமியை சுற்றி சுற்றக்கூடிய ஒரே கோள் சந்திரன் மாத்திரமா என்று சொல்கின்றார். அன்று இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நாடுகளுடைய அரசர்கள் தேவாலயத்தில் தேவ சபை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சர்ச்சுடைய அந்த சபை தேவ சபையுடைய கட்டுப்பாட்டை தான் முழுமையாக இருக்கின்றது. இவருடைய கருத்தை அந்த தேவ சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கிடையாது, நீ சொல்கிறது தவறான கருத்து. ஆரம்பத்திலே வீட்டு சிலையை வைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வருங்களின் மன்னிப்பை கேட்டுவிட்டால் விடுவோம் என்று சொன்னார்கள், விட்டார்கள். சில காலங்கள் ஓடியது, மீண்டும் கலிலி அதே கருத்தை சொன்னார். சூரியனை சுற்றித்தான் இந்த பூமி உலகத்துடைய அனைத்து கோள்களுமே சுற்றி கொண்டிருக்க சொன்னார். கடைசி அவருக்கு முடிவு என்ன தெரியுமா? அவருடைய அறிவை இன்று அவர் இயற்பியலின் தந்தை, வானியலின் தந்தை, என் அஸ்ட்ராலஜியுடைய ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்று சொல்கின்றார்களே, அவ்வளவு உயரிய அந்தஸ்தை இன்று கொடுக்கப்படக்கூடிய என்று கலிலியோ கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார். கடைசியிலே அந்த வீட்டு சிறையிலே அவர் மரணம் அடைந்தார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு அந்த கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவ நாடுகளும் கிறிஸ்துவ அந்த தேவ சபைகளும் எப்படி அறிவியல் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே இது போன்ற கண்டுபிடிப்புகளையும் அறிவியலிலே ஆராயும் என்பதை திருக்குர்ஆன் வாயிலாகவும் அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாகவும் தெளிவுபடுத்தி காட்டியது. ஒரு காலத்தில் ஐரோப்பா கண்டத்தை எப்படி சொன்னார்கள் அல்லவா, இருண்ட கண்டம் என்று சொல்வார்கள். ஐரோப்பா கண்டம் என்று சொன்னாலே கல்வியை கற்காத அந்த மதம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே படிக்க வேண்டும், மருத்துவத்துறையோ வேறு எந்த விதமான துறையிலோ கல்வி கற்கக்கூடாது என்ற கொள்கையிலே முழுமையாக இருந்தவர் தான் ஐரோப்பியர்கள். கண்ணியமான அந்நாடுகளே, அந்த காலகட்டத்திலே அந்த அரசர்களுக்கு மருத்துவ ஆலோசகராக இருந்தவர்களே இஸ்லாமிய பெருமக்கள் தான். இப்படி குர்ஆன் ஷரீஃப் எல்லா விதத்திலேயுமே இந்த மருத்துவ குறிப்புகளை மருத்துவ தெளிவுகளை நமக்கு தந்திருக்கின்றது. பொதுமுறையாக இருக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரே நூல் குர்ஆன் தான். இந்த குர்ஆன் எல்லா விதத்திலேயுமே எல்லா துறை சார்ந்த மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய தெளிவு காட்டுகின்றது. இதே திருமறையில் அல்லாஹ் கூறி காட்டுகின்ற பொழுது யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹியல் மவாகித்து லின்னாஸி வல் ஹஜ். நபிகள் பெருமானாரே, சஹாபாக்கள் உங்களிடத்தில் கேட்பார்கள், யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறை இந்த வானத்தில் வருகின்றது, பிறை வருகின்றது, சிறுசாக வருகின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகின்றது, இறுதியிலே முழு வட்ட நிலவாக மாறிவிடுகின்றது, பிறகு சிறிது சிறிதாக குறைந்து ஒன்றுமே இல்லாமல் தேய்ந்து போடுகின்றது. இதை சம்பந்தமாக ஏன் என்று உங்கள்கிட்ட கேட்பார்கள். நீங்கள் சொல்லுங்கள் நபியே, மக்களிடத்திலே நேரத்தை கணக்கிட்டுக் கொள்வதற்காகவும் ஹஜ்ஜுடைய நாட்களை கணக்கிட்டுக் கொள்வதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பிறை தேய்மானம் இருக்குன்னு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையிலே அறிவு சார்ந்த முறையிலே அறிவியலை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்திருந்தால் நிச்சயமாக அது விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த பூமியில நில சந்திரனிலே படுகின்ற பொழுதுதான் இவ்வாறு பிறை வருகிறது என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பிறை சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் ஏனென்று சொன்னால் ரமலான் பிறை துவக்கத்திலேயும் ரமலான் பிறை முடிகின்ற பொழுதும் இந்த பிறை சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் குழப்பங்கள் வரும். ஒரு சில பேருக்கு சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒருவன் இல்லையா, ரசூல் ஒருவன் இல்லையா, மார்க்கம் ஒன்று இல்லையா, குர்ஆன் ஒன்று இல்லையா, ஏன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பெருநாள் தனித்தனியாக வருகின்றது, எல்லா இடத்திலேயும் ஒரே மாதிரி பெரியான் வருநாள் வரும், முஸ்லீம்களுக்கு என்ன வந்து ஏற்படுது, சில மணி நேரங்கள் வித்தியாசப்படுது, இதற்காக பிறையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமா, ஒவ்வொரு நாட்டும் ஒரு பெருநாள் கொண்டாட வேண்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை அடுத்து தாபீனாக வந்த ஒரு சஹாபி மதீனா நகரில் இருந்து சிரியாவிற்கு செல்கின்றார். குறைபிரல்லாஹு அவர்கள் செல்கின்ற நேரத்தில் ரமலானுடைய காலம் ஆரம்பமாகின்றது. ரமலானுடைய பிறை வியாழக்கிழமை பின்னேரம் வெள்ளி இரவு பிறையை பார்க்கின்றார்கள். அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த நேரத்தில் உள்ள முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கின்றார்கள். ஏனைய பொதுமக்கள் எல்லாம் குழுமி இந்த பிறையை பார்க்கின்றார்கள். நோன்பை பிடித்து விட்டார்கள். சில நாட்களுக்கு பின்பு மதீனா நகருக்கு வருகின்றார்கள். அப்பொழுது
நோன்பு முடிவதற்கு முன்பாகவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம யதார்த்தமாக கேட்போம் அல்லவா, நீங்கள் எப்போ சரியாக நோன்பு வச்சிய? நாங்கள் வியாழக்கிழமை பார்த்தா வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சுட்டோம். இல்லை நாங்கள் சனிக்கிழமை நோன்பு வச்சோம். இவங்க சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சனிக்கிழமை நோன்பு வச்சோம். அப்படியா? சரி, நாங்கள் ஒரு நாளைக்கு யாராக பார்த்தேன்? நான் பார்த்தேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்தாங்க, மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. சரி, இவைகளை கொண்டு நாங்கள்லாம் பார்த்துருக்கோமே, இதை கொண்டு நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி பெண்ணா கொண்டாடின்னு கேட்குறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹாக்கதா அமரனா நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, பெரிய பார்த்து லா தசுமு ஹத்தா தரல் ஹைதால, பிறையை பார்க்காமல் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டாம். வலா துஃப்திரு ஹத்தா ருயத்திஹி, அதை பார்க்காமல் நீங்கள் நோன்பை விட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் பிறையை பார்த்தீர்கள் சொன்னால் அது உங்களுக்கு பொருந்தும், எங்களுக்கு பொருந்தாது. நாங்கள் எப்பொழுது பிறையை பார்த்தோமோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் பெருமாள் கொண்டாடுவோம் என்று, இதைத்தான் எங்களுடைய பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருநாள் என்பது பிறையை பார்த்தே நோன்பை பிடிக்க வேண்டும். பெருநாள் என்பது பிறையை பார்த்தே நாம் கொண்டாட வேண்டும். இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா நாளைக்கு கேட்பாருன்னா 29 ரொம்ப தப்புவாதான்னு சொல்லுவோம், உணர்ச்சி பிடிச்சிருவாங்க. ஏப்பா ஒரு நோன்பை போட்டு முழுங்குற, இன்னும் ஒரு 30 ஆகிருப்பா, 30 பிடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, ஒரு மாதம் என்பது 29 நாளைத்தான். இஸ்லாமிய அந்த அறிவிப்பின்படி ஒரு மாதம் என்பது அரபியுடைய எண்ணிக்கையிலே 29 நாள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ 29 நாள் முடிஞ்ச பிறகு பிறையை பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒருவேளை அன்றைய நாளில் மேகமூட்டமாக இருந்தால் பிற தெரியல, அதாவது 29 நாள் முடிஞ்ச பிறகு பிற தெரியும், நீங்கள் ஒருவேளை பார்க்க முடியாத அளவுக்கு மேகமூட்டமாக இருந்தால் நீங்கள் 30ஆக முடித்துவிட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுங்கள் அல்லது நோன்பு வச்சிருக்கேன். ஆகையால் ஒரு நோம்பு முடிஞ்சு வச்சு அப்படின்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் நாடுனா 30 நோம்பா தருவான், அல்லாஹ் நாடுனா 29 நோம்பு தருவான். இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக இதை பற்றி கேரளத்துக்கு தெரியல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வே ஒரு மாதங்கிறது 29 நாளில் ஒரு விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மாதம் தன்னோட மனைவிமாரை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு மாதம் நான் என் மனைவிமாரோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். 29 நாள் முடிஞ்சு 30 நாள் போய் ஆயிஷா சித்திகாவோட பேசுகிறாங்க. அப்போ ஆயிஷாமா கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்கள் ஒரு மாதம் பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் இல்லையே சொல்லியிருந்தியே, இப்போ 29 நாள் முடிஞ்சு 30 நாளை பேசிட்டியே, என்ன விஷயம், என்ன நீயே தெரியுன்னு கேட்டாங்க. சொல்லலாம், ஒரு மாதம்ங்கிறது 29 நாள் தான் சொல்லியிருக்காங்க. ஆகையால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகர் பிறை விஷயத்தில் வீட்டுக்கு ஒருத்தான் அத்தா ஒரு நாள் பெருநாள், மகன் ஒரு நாள் பெருநாள், அத்தத்தா ஒரு நாள் பெருநாள், ஊருக்கு ஒரு பெருநாள் பண்ண தேவையில்லை. என்ன நாம் கண்ணுக்கு பின்படுகின்றதோ பிறையை நாம் பார்ப்போம். அதாவது ஒரு சொல்கிறாங்க, அந்த தொழுகையுடைய பக்தி நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை கணக்கிட்டு ஒரு நேரம் இந்த பகுதியிலிருந்து பிறை பார்த்தால் ஏற்றுக்கொள்ளாமல் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் வரக்கூடிய ரமலானிலே நாம் பிறையை பார்ப்போம், பிறையை பார்த்து நோம்படிப்போம். அல்லது தமிழ்நாடு அந்த டவுன் காசி சலாஹுத்தீன் அய்யூபி என்ன சொல்கிறாங்களோ அந்த அடிப்படையை கேட்டு எல்லா சமுதாய மக்களுமே இஸ்லாமியர்களுமே இந்த குழப்பத்திற்கும் அடிவேற்று இல்லாமல் குழப்பத்தை வழிவகுத்து விடாமல் ஒரே நாளில் நோன்பு முடிப்போம். அல்லாஹ் பெருநாளை கொண்டாடுவோம். அல்லாஹ் இந்த பெருநாளை நம் சமுதாய மக்களை அனைவரும் ஒரே நாளிலே கொண்டாடி சிறப்பான பெருநாளாக தந்து நம்மை கண்ணியப்படுத்துவானாக என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.